வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூர் பூல்ஸ் வந்து 27ஆம் தேதி பிப்ரவரி 2026 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் ட்ரா நடத்த இருக்கு. அதாவது டோட்டோவில் ஹம்பாவ் ட்ரான்னு பேர். ஹம்பாவ்னாக்க ரெட் கலர் பேக்கெட். ஸோ இதுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸாக வந்து 12 மில்லியன் சிங்கப்பூர் டாலர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. $12 மில்லியன். அது வந்து இட் வில் கோ அப் டு 13 மில்லியன் ஆர் 13.5 மில்லியன் அந்த ரேஞ்சுக்கு போகும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ இதில் வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சோதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரோம். நாங்கள் ஆல்ரெடி 2-3 தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் யாருக்கும் பெரிய அளவில் பரிசு விழலை, சின்ன சின்ன பரிசு விழுந்திருக்கு, $10 அந்த மாதிரி. ஸோ இந்த தடவை ஒரு சான்ஸ் தரோம். இதில் பெரிய பரிசு விழுங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இது தரோம். அதாவது நீங்கள் வந்து காசெல்லாம் கொடுக்க வேணாம், எங்களுடைய பணத்திலே தான் நாங்கள் வாங்குவோம். பரிசு விழுந்ததுன்னா அதில் வந்து 25% உங்களுக்கு தரும். யூஸ்வலாக 20% தான் கொடுத்துட்டு இருந்தோம், அனௌன்ஸ் பண்ணோம் ப்ரீவியஸாக. இந்த தடவை வந்து எவ்வளோ பரிசு தொகை விழுறதோ அதில் வந்து 25%, கால் பங்கு. இப்போ இந்த 12 மில்லியன் விழுந்ததுன்னா $3 மில்லியன் உங்களுக்கு கொடுத்துருவோம், சிங்கப்பூர் டாலர்ஸ். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூரில் இந்த லாட்ரி பரிசு வந்து டேக்ஸ் ஃப்ரீ, டேக்ஸே பிடிக்க மாட்டாங்க, இன்கம் டேக்ஸ் எல்லாம் பிடிக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பரிசோ அதை அப்படியே ஃபுல் அமௌண்ட்டாக செக் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ யூஸ்வலாக இங்கே வந்து மினிமம் $1 மில்லியன் தான் பரிசு. அதாவது மண்டே அண்ட் தேர்ஸ்டே நடக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ரா வச்சாங்கன்னா ஃப்ரைடே தான் வைப்பாங்க. யூஸ்வல் ட்ரா வந்து 6 மணிக்கு சேல் க்ளோஸ் ஆகிடும், 6:30 மணிக்கு ட்ரா முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ட்ராவாக இருந்தால் 9 மணி வரைக்கும் சேல்ஸ் உண்டு, 9:30 மணிக்கு ட்ரா நடக்கும். அப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸில் ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் இந்த singapurepools.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போனோம்னா ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1லேருந்து 49க்குள்ளே எனி 6 நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். 1 to 49 எனி 6 நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 1 and 49 கூட கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்க பாருங்கள். இப்போ நான் அந்த கடைசி 5 ட்ராக்கு வந்து என்னென்னலாம் வின்னிங் நம்பர் வந்ததுங்கிறத நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து 6 ட்ராக் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி ரேண்டமில் நீங்கள் நம்பர் கொடுங்க. அதில் நீங்கள் பேட்டர்ன் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபார்மு, பிளாங்க் ஃபார்மு. அதில் இந்த வின்னிங் நம்பர்ஸை நம்ம பிளாட் பண்ணோம்னா இந்த மாதிரி தெரியும் பாருங்கள். 6 ட்ராக்கு வந்து இதெல்லாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின்னிங் நம்பர் இது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரி நம்பர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இது காட்டுறேன், ஒரு ஸ்லைடு. இந்த மாதிரி நம்பர் கொடுக்காதீங்க. அதாவது கண்டினியூஸாக 12, 13, 14, 15, 16, 17 அந்த மாதிரி வராது. இல்லை 2, 4, 6, 8, 10, 12 அந்த மாதிரியும் வராது. அப்புறம் ஒரு 9, 9 ஆட் பண்ணே வருது, அந்த மாதிரி வராது. ஸோ நீங்கள் இதில் பிளாட் பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. ஸ்ட்ரெயிட் லைனாக வருதோ இல்லை வெர்டிக்கல் லைனாக வந்துச்சுன்னா சான்சஸ் ரொம்ப கம்மி வின் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த சிங்கிள் டிஜிட்லேயே சில பேர் வந்து 6 நம்பரையும் கொடுப்பாங்க, இல்லை 5 நம்பர் சிங்கிள் டிஜிட்டில் 1 நம்பர் தனியாக கொடுப்பாங்க. அது கூட ரொம்ப சான்சஸ் கம்மி தான் வின் பண்ணுறதுக்கு. அதனால் பாசிபிலிட்டிஸ் உண்டு, ஆனால் ப்ராபபிலிட்டிஸ் கிடையாது. அதனால் நீங்கள் கொடுக்கும்போது வந்து ரேண்டம் நம்பர்ஸ் கொடுங்க, கண்ணாபின்னான்னு கொடுங்க. 1 to 49ல் 6 நம்பர்ஸ் கொடுங்க. நீங்கள் எப்படி எனக்கு அதை நம்பரை தெரிவிக்கணுங்கிறதுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் நான் தரேன். இந்த வீடியோவில் 2 இடத்துல நான் அந்த இமெயில் அட்ரஸை தரேன். அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் உங்கள் நம்பர்ஸ் அனுப்பிச்சி வச்சுருங்க. அதாவது இந்த ட்ரா வந்து 27ஆம் தேதி ஃப்ரைடே. இப்போ நாளைக்கு மண்டே 23ஆம் தேதி இன்னொரு ட்ரா இருக்குது. ஸோ நம்ம வந்து 24ஆம் தேதியிலேருந்து தான் வாங்க முடியும். ஸோ நீங்கள் நம்பர் அனுப்பலாம் இமெயிலில். நம்ம வந்து 24th and 25th தான் வாங்குவோம். 2 days ஆர் மேக்ஸிமம் விட்டு போன நம்பர்ஸ் 26th வாங்குவோம். 26th வாக்கில் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாம் அழகாக ஒரு இது பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்துருவோம். அதாவது ஃபோன்லேயே ஃபோட்டோ காப்பி எடுத்து அது சீரியல் நம்பர் போட்டுருவோம். ஒவ்வொரு இதுலேயும் 1 to 5 ஒன்று, அப்புறம் 6 to 10 ஒன்று, 11 to 15, அப்புறம் 16 to 20 அந்த மாதிரி சீரியல் நம்பர் போட்டு அதை வந்து உங்களோட இமெயிலுக்கே பதிலாக அனுப்பிச்சிருவோம். ஸோ அந்த நம்பரை போட்டுருவோம், நீங்கள் அனுப்பிச்ச நம்பர் நாங்கள் வாங்கியிருக்கோம், இது வந்து இந்த 11 to 15 அதில் வந்து உங்களுக்கு 3வது ரோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது அப்புறமா. அப்புறம் வந்து 100 நம்பர் தான் வாங்குறதா நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தமாகவே 100 sets of 6 நம்பர்ஸு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு செட்டு வண்டி கொடுங்க தயவு பண்ணி.
5, 6லாம் கொடுக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் ஒரு செட்டு மாத்திரம் கொடுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் 1 to 49 அதுக்குள்ளே கரெக்டாக கொடுங்க. சில பேர் லாஸ்ட் டைம் பண்ணும்போது 67, 91 அந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து ஒத்து வராது. அப்புறம் சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 6 டிஜிட்ஸ் பின்கோட் மாதிரி கொடுத்துட்டாங்க, 617432 அப்படின்னு. அதுவும் வேலைக்கு ஆகாது. ஸோ இண்டிவிஜுவல் நம்பர்ஸை நீங்கள் 6 நம்பர் கொடுக்கணும். நான் அந்த எக்ஸாம்பிளில் காமிச்சேன் இல்லையா, லாஸ்ட் வின்னிங் நம்பர்ஸ், அதே மாதிரி நீங்கள் 6 நம்பர்ஸ் கொடுக்கணும். அப்புறம் பரிசுகள் விழுந்தால் நம்ம 25% தரோன்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. இதில் வந்து மினிமம் $1000 பரிசு கிடைச்சா தான் நம்மளால் கொடு. அதுக்கு கீழே போச்சுன்னா அர்த்தமே இல்லை கொடுக்குறேன், ஏன்னா ரொம்ப சின்ன அமௌண்ட் ஆகிடும். அதனால் மினிமம் $1000 அண்ட் அபோவ் தான் இருக்கணும். இப்போ பெரிய பரிசுகள் விழுதுன்னு வச்சுங்களேன், லட்சம் கணக்கில் விழுறது டாலர்ஸு, அந்த மாதிரி இருந்துன்னா உங்களுடைய தொகையை நான் அனுப்பும்போது பேங்கிங் சேனல்ஸ் வழியாக தான் அனுப்புவேன். அதாவது த்ரூ பேங்க்ஸ் தான் அனுப்ப முடியும். டிடிஓ இல்லை டிராஃப்ட் எடுத்தோ எப்படியோ அனுப்புறது இது மூலம் தான். உண்டியல் மூலம் அனுப்புறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இங்கே வந்து ஆன்டி மணி லாண்ட்ரிங் அப்படின்னு ஒரு லா இருக்குது. அதில் வந்து $20,000 மேலே போச்சுனாலே 1000 கேள்வி கேட்பான். ஸோ அதனால் அந்த மாதிரி 1 லட்சம் 1 மில்லியன் அந்த மாதிரி போச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இது பண்ணிவிடுவான், நம்மளை வந்து நிறைய கேள்வி கேட்பான். அப்போ வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதை நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். ப்ளஸ் ஏதாவது டிக்ளரேஷன் சைன் பண்ண சொன்னோன்னா அதுவும் நீங்கள் வந்து சைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ தான் ஸ்மூத்தாக நம்மளால் அனுப்ப முடியும். இல்லைன்னா எனக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து சிங்கப்பூரில் வந்து டேக்ஸ் கிடையாது. ஆனால் மற்ற வெளிநாடுகளில் இப்போ வந்து இந்தியாவிலேருந்து இப்போ நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எதாவது பரிசு விழுந்துன்னா ஐ திங்க் இந்தியாவில் ஒரு 35% ஒரு மாதிரி டேக்ஸ் போயிடும். ஸோ அது வந்து நீங்கள் உங்களுடைய ஆடிட்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்க. நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ உங்கள் ஷேர் வருதோ அதை அனுப்பிச்சிருவோம். அதுக்கான டேக்ஸை கட்ட வேண்டியது அது வந்து உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் ஆடிட்டர்ஸ் கிட்ட அணுகி அவங்ககிட்ட ஆலோசனை பெறலாம், எப்படி டேக்ஸ் சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு 4-5 அவுட்லெட்டில் வாங்குவோம். ஒரே அவுட்லெட்டில் எல்லாம் வாங்குறதில்ல. ஏன்னா பரிசு விழுறதுக்கு ஒவ்வொரு அவுட்லெட்டில் பரிசு விழுறது. இந்த லாஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் மால்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து விழுந்தது $6 மில்லியன் ஒரே ஒரு ஆளுக்கு விழுந்திருக்கு. அவர் $1 கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட் மாலில் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹவுகாங்கில் ஒன்று இருக்குது, டாங்கேக் ஹுவாக் அப்படின்னு, அது அடிக்கடி விழுது, ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸு. அங்கே ஒன்று வாங்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரங்கூன் ப்ரொவிஷன் ஷாப்னு ஒன்று இருக்குது அந்த ரேஸ் கோர்ஸ் ரோடில், அதுவும் கொஞ்சம் லக்கி அவுட்லெட்டு. அப்புறம் சைனா டவுனில் ஒன்று, அப்புறம் பீப்புள்ஸ் பார்க் சென்டர், இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர்ட் ஆஸ் லக்கி அவுட்லெட்ஸு. ஸோ இங்கெல்லாம் போய் நாங்கள் வந்து வாங்க போகிறோம். அந்த மாதிரி பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களை அனுப்பலாம். நீங்கள் வந்து ராசி பலன் பார்க்குறவராக இருந்தால் கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ராசிக்கு. இது சில பேர் சொல்கிறாங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசிக்கு வந்து ராஜயோகம், பணமழை கொட்டும் அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் பாசிட்டிவாக சொல்லும்போது நமக்கே ஒரு ஆவல் வரும், அது திருப்பி திருப்பி கேட்கலாமா அப்படின்னு. சரி, நம்மளுடைய ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஏதோ பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கணும், நெகட்டிவாக இருந்தால் விட்டுடலாம். அதுதான் நம்மளுடைய அணுகுமுறை கூட. இன்னொரு விஷயம், இது வந்து மெயினாக வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம இந்த சலுகையை வழங்குகிறோம். ஏன்னா இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறவங்க அவங்களே டைரெக்டாக போய் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாங்க முடியாது. நிறைய பேர் அந்த கேள்வி கேட்குறாங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், எப்படி இந்த டிக்கெட் வாங்கிறது அப்படின்னு. நீங்கள் நிஜமாகவே வாங்கணுன்னா பெட்டர் சிங்கப்பூருக்கு ஒரு டூரிஸ்ட்டாக வந்துடுங்க. டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு நேராக போய் கடையில் போய் காசு கொடுத்து வாங்குங்க. வாங்கி நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வெளிநாட்டவர், உங்களுக்கு சிங்கப்பூரில் அக்கௌண்ட் எதுவும் கிடையாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்கு மாதிரி கொடுத்துருவாங்க. பெரிய அமௌண்ட்டாக இருந்ததுன்னா உங்கள் பேருக்கு வந்து ஒரு செக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் உங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து கலெக்ஷன் பேசிஸில் சிங்கப்பூருக்கு அனுப்புவாங்க. அவங்களுடைய கரஸ்பாண்டன்ட் பேங்க்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இங்கே நிறையா இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, ஐஓபி, யூகோ பேங்க்லாம் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி அவங்களுடைய கலெக்ஷன் பேங்க்கு ஒன்றா தான் இருக்கும். அதில் அது மூலம் அனுப்பிச்சு இவங்க வந்து கலெக்ட் பண்ணி அதை இந்தியாவுக்கோ இல்லை எந்த நாட்டுக்கோ அங்கே ரெமிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து வரவு வச்சுருவாங்க. இது கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் இடையில, ஏன்னா வெளிநாடுங்கிறதுனால. ஸோ அப்படி சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், சிங்கப்பூரில் உங்களுடைய தெரிஞ்சவரோ நண்பரோ யாராக இருந்தால் அவர்கிட்ட கொடுத்து அந்த டிக்கெட்டை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடலாம்.
அதாவது $5000 வரைக்கும் இருந்தால் நீங்களே கூட போய் வாங்கிடலாம். நீங்களே போய் வாங்கினீங்கன்னா $5000 வரைக்கும் கேஷ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த பேனோன்னு இருக்குது, அதுக்கு வந்து உங்களுக்கு சிங்கப்பூர் நம்பர்லாம் வேணும், பேனோ ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒத்து வராது. ஸோ $5000 வரைக்கும் இருந்தால் நீங்கள் கேஷ் வாங்கிடலாம். சப்போஸ் அதுக்கு மேலே 5000 10,000 15,000 20,000 வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுக்கு நம்பகமான ஒரு நண்பர் இருந்தார்னா அவர்கிட்ட கொடுத்து பேனோ மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம். அவருடைய அக்கௌண்ட்டுக்கு தான் பண்ணுவாங்க அவங்க. அப்புறம் அவர் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி 50,000 1,00,000 விழுந்ததுன்னா கூட நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துடலாம். நம்பகமான ஆளாக இருந்தால் அவர்கிட்ட கொடுத்துடலாம். அவர் வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு போய் தான் கிளைம் பண்ணுவார். அவங்க வந்து அவர் பேருக்கு செக்கு கொடுப்பாங்க. ஸோ அவருக்கு சிங்கப்பூரில் கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அது சிங்கப்பூர் டாலரில் தான் செக்கு கொடுப்பாங்க. ஸோ அவர் வந்து தன்னுடைய பேங்க்கில் போட்டாருன்னா ஒரு 1 or 2 டேஸில் கிளியர் ஆகிடும். அது கிளியர் ஆகிடுச்சுன்னா அவர் ட்ரா பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவார். அந்த மாதிரி தான் பண்ணோம். அப்புறம் இந்த சிங்கப்பூர் லாட்டரியை வந்து வெளிநாட்டவர் ஆன்லைனில் வாங்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டமே கொடுக்கல. சிங்கப்பூரில் இருக்கிறவங்க தான் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் சில அவுட்லெட்டுக்கு நீங்கள் நேராக போனீங்கன்னா அவங்களே ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, ஐசி அதெல்லாம் காட்டணும். நீங்கள் ஒர்க் பர்மிட்டு, பாஸ்போர்ட் எல்லாம் காட்டணும். ஸோ அந்த மாதிரி லோக்கலாக இருக்கிறவங்க ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஏன்னா ஆன்லைனில் நிறைய வின் பண்ணுது. ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆன்லைனில் வின் பண்ணுது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆன்லைனில் வாங்க முடியும். ஏன்னா அவங்களால ஆன்லைன் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ யாராவது வெப்சைட்டு இருக்குது எனக்கு, நீ அதில் போய் பணத்தை கட்டு, நான் வாங்குறேன் உனக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு பண்ணி நம்பாதீங்க. அந்த மாதிரி எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது சிங்கப்பூர் பூல்ஸுக்கு யார்கிட்டையுமே. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது தவிர ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து உனக்கு வின்னிங் நம்பர் தரேன் அப்படிம்பா, எனக்கு $450 கொடு அப்படிம்பா. நிறையா வருது இந்த ஆன்லைன் இதிலெல்லாம், இந்த ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறையா வருது. நான் வந்து உனக்கு வின்னிங் நம்பர் தரேன், $400 கொடு, $450 கொடு, எப்படியோ மயக்குவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து விழவே வேணாம். ஏன்னா $12 மில்லியன் வருது. அது $450க்கு உங்களுக்கு அந்த நம்பரை அவன் ஏன் கொடுக்கணும்? அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் ஃப்ளைட்டு பிடிச்சி பிஸ்னஸ் கிளாஸ்லேயே பிடிச்சி சிங்கப்பூர் வந்து அந்த நம்பரை அவனே வாங்கிட்டு 12 மில்லியன் அவன் கலெக்ட் பண்ணி போகலாம். ஸோ அதுக்கெல்லாம் தயவு பண்ணி எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏமாற வேண்டாம் பணத்தையும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பெரிய ட்ராஸ்க்கு வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு. ஏன்னா எவ்ரி வீக் மண்டே அண்ட் தேர்ஸ்டே நடக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி முக்கியமான லாஸ்ட் டைம் வந்து அந்த ஐ திங்க் நியூ இயர்ஸ் ட்ரா வந்ததுன்னு நினைக்கிறேன். நியூ இயர்ஸ் ட்ரா கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ரீயூனியன் ட்ரா போச்சு. அது வந்து $5 மில்லியன் தான். இப்போ வந்து அந்த இது வந்து சைனீஸ் நியூ இயர் ட்ரான்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹம்பாவ் ட்ரா அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய பழக்கத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தாண்டுக்கு வந்து ஒரு சிவப்பு கலர் பாக்கெட்டில் வந்து காசு வச்சு கொடுப்பாங்க. அதாவது ஒரு சின்னதாக ஒரு பரிசு தொகை கொடுக்குற மாதிரி. அதுதான் ஹம்பாவ். அதே தான் இப்போ வந்து சிங்கப்பூர் பூல்ஸ் $12 மில்லியன் வச்சு நம்ம கொடுக்க போகுது. மேபி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டேன்னு வரும், ஆகஸ்ட் வாக்கில் வரும். அந்த டயத்தில் ஒரு ஸ்பெஷல் ட்ரா போட்டாலும் போடுவாங்க, நேஷ்னல் டே ட்ரான்னு போடுவாங்க. அப்போது எப்படி வாய்ப்பு இருந்தால் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ எண்களை அனுப்புங்க, தயவு பண்ணி நம்ம சொன்ன மாதிரி அனுப்புங்க. 1 to 49 எனி 6 நம்பர்ஸ். நீங்கள் அந்த செவன்த் நம்பர் அனுப்புவானா, அதாவது அந்த அடிஷ்னல் நம்பர்னு சொல்லுவாங்க. நான் கொடுத்த நம்பர்லேயே அடிஷ்னல் நம்பர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் அடிஷ்னல் நம்பர். அந்த மாதிரி நீங்கள் செவன்த் நம்பர் அனுப்புவானா. ஏன்னா அவங்க எதுக்கு செவன்த் நம்பர் கொடுக்குறாங்கன்னா, மொத்தம் 7 ப்ரைஸ் இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு டோட்டோ பற்றி இப்போ தான் பார்க்குறீங்கன்னா 7 ப்ரைஸ் இருக்குது. முதல் 4 வந்து இந்த கலெக்ஷன் எவ்வளவோ அதில் பர்சன்டேஜாக கொடுத்துருவாங்க. அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து 38% ஆஃப் தி கலெக்ஷன், செகண்ட் ப்ரைஸுக்கு 8%, தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து 5.5%, ஃபோர்த் ப்ரைஸுக்கு வந்து 3% ஆஃப் தி டோட்டல் கலெக்ஷன். அதான் பரிசாக கொடுப்பாங்க. 5, 6, 7 வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் $50, $25, $10. அதாவது ஃபிஃப்த் ப்ரைஸ் வந்து 4ம் சேரணும். அப்புறம் சிக்ஸ்த் ப்ரைஸ் வந்து 3 நம்பரும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும். சிக்ஸ்த் ப்ரைஸ் வந்து 3 நம்பர் சேரணும். மினிமம் 3 நம்பர் சேர்ந்தால் தான் $10 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து 6 நம்பர் சேரணும். ஏன்னா அவங்க 6 நம்பர்ஸ் ரிசல்ட்டுன்னு கொடுப்பாங்க. நம்ம வாங்கின 6 நம்பர்ஸும் அவங்க கொடுத்த 6 நம்பர்ஸும் டைரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு இந்த தடவை $12 மில்லியன் வந்துடும். செகண்ட் ப்ரைஸுக்கு வந்து 5 நம்பரும் அடிஷ்னல் நம்பரும் சேரணும். அப்படி இருந்ததுன்னா செகண்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுவும் பர்சன்டேஜ் தான், 8% ஆஃப் தி கலெக்ஷன். தேர்ட் ப்ரைஸுக்கு 5 நம்பர் டேலி ஆகுதுன்னு வச்சுங்களேன்.
6th நம்பர் டேலி ஆகலை, அடிஷ்னல் நம்பரும் டேலி ஆகலை, 5 நம்பர் டேலி ஆச்சுன்னா தேர்ட் ப்ரைஸு. அது வந்து 5.5% ஆஃப் த கலெக்ஷன். ஃபோர்த் ப்ரைஸுக்கு வந்து 4 நம்பரும் ஒரு அடிஷ்னல் நம்பரும் சேரணும். சேர்ந்துன்னா ஃபோர்த் ப்ரைஸு 3% ஆஃப் தி கலெக்ஷன். இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு 4 ப்ரைஸுக்கு வந்து மோர் தேன் 1 வின்னர் இருந்தால் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ 12 மில்லியன் ஃபஸ்ட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, 2 பேர் வின் பண்ணாங்கன்னா ஈச் வில் கெட் 6 மில்லியன். அந்த மாதிரி ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 12 மில்லியன் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த கடைசி 3 பரிசு இருக்குல்ல, 50, 25, 10, அது வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அது ஷேர் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பேர் வின் பண்ணாலும் ஒவ்வொருத்தருக்கும் $50, $25, $10 அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய முக்கியமான அம்சங்கள். ஸோ நீங்கள் வந்து நம்பர்ஸை இப்போ அனுப்பலாம். வெற்றி பெறுறதுக்கு உங்களுக்கும் வாழ்த்து, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.